विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् कोशादेतान् पञ्चरसाधीनतिहाय ब्रह्मास्मीति स्वात्मनि नित्यस्य दृशिष्ठः विद्रादिष्टो वेद भृगुर्यं यजुरन्ते तं संसारध्वान्त विनाशं हरिमीडे 20வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாள் ஸ்லோகத்துல பிரம்மானந்தவல்லின்னு சொல்லக்கூடியதான் தைத்தரியோபனிஷத்தை பிரஸ்தாபனம் பண்ணினார். சத்யம் ஞானம் சுத்தமனந்தம் யதிரிக்தம் சாந்தம் கூடம் நிஷ்கலமானந்தம் அனந்தியம் இத்யாஹாதௌ யம் வருணோதௌ புருகவேதம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே அப்படிங்கிற ஸ்லோகத்துல இப்ப ஸ்ருதி முதல்ல பிரம்மத்தை நமக்கு சொல்லணும்னு ஆரம்பிச்சு தைத்தரியோபனிஷத்துல முதல்ல அதுக்கு அறிந்து கொள்வதற்கு வேண்டியதான டிசிப்ளின்ஸ் சொல்லியிருக்கு. சிக்ஷாவல்லின்னு முதல் பாகம். அதுல வேதங்களை நம்ம படிக்கும் பொழுது ஸ்வரங்களோ வர்ணங்களோ இவைகள்லாம் மாற்றப்படாது. ஏன்னா இது வெறும் அர்த்தம் தானே முக்கியமா சொல்றது அப்படின்னு சப்தத்தை விட்டுற போறேன் அப்படிங்கிறத இங்க ஆரம்பிச்சு பல உபாசனைகளை சொல்லி கடைசியில அந்த வேதாத்தியனம் பண்ணியவன் தன் வாழ்க்கையை எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கறத வேதமனோச்சாச்சாரியோன் தேவாச்சன மனுஷாஸ்திரி சத்தியம் வதா தர்மம் சரா இப்படின்னு ஆரம்பிச்சு அவன் எப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கணுங்கிறத விவகாரம் சொல்லி முடிச்சது. பிறகு இது வரைக்கும் சொன்ன பிறகு பிரம்மத்தை சொல்றதுக்காக ஆத்ம தத்துவத்தை சொல்வதற்காக பிரம்ம லட்சணம் பிரம்ம விதா புனோதி பரம் அப்படின்னு ஆரம்பிச்சு. யாரு பிரம்மத்தை அறிந்து கொண்டிருக்காளோ அவன் பரமான ஒரு தத்துவத்தை அடைகிறார்கள். பரம்னு என்னது? மோட்சம். அந்த மோட்சம்ங்கிறது வேற ஏதோ ஒரு பதார்த்தம் இல்ல, தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு தேடணும். தேடுறதுக்காக என்ன சொல்லிருக்கு? அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லணுமோ இல்லையோ, அது எப்படி இருக்கு ஒருத்தரை தேடணும்னா அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சா தானே தேட முடியும். எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா எப்படி தேடுறது? அதுக்காக பிரிச்சு சொல்றதுக்காக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்க. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிறதுல பார்க்கணும். சத்தியம்னு என்னது? எது மாறாததோ அது சத்தியம். லோகத்துல பார்த்தேன்னா மாறாத பொருள்கள்லாம் எது இருக்கு? காரணமாகத்தான் இருக்கு. காரியமா இருக்கு, கொஞ்ச நாள் இருக்கு, அப்புறம் போயிடுறது. மாறாம இருக்கிறது காரணம் தான். தங்கத்துல இருந்து செங்கிலி வள இவைகள்லாம் மற்ற இவைகள்லாம் அழிச்சு மறுபடியும் தங்கமா ஆக்கி போடலாம். தங்கம் எண்ணிக்காது கெட்டு போறதோ? போகல. தங்கம் தங்கமாகவே இருக்க. தங்கத்துல இருந்து வந்ததான பொருள்கள் மாறிக்கொண்டே இருக்கு. ஆகையால் சத்தியம்னு சொன்னதுனால மாறாதுன்னு சொல்லி அந்த மாறாதுன்னா ஓஹோ காரணம் சத்தியமாக்கும் அப்படிங்கிற எண்ணம் காரணமே நினைச்சுட்டானா சரி, நியாயமா தான் இருக்க. காரணம் பிரம்மம் சொல்றதுல தப்பு இல்லையேன்னு. காரணம் பிரம்மம் தான். ஆனா லோகத்துல பாக்குற காரணங்கள்லாம் ஜடமா தான் இருக்கு. நூறுல இருந்து வேஷ்டி வருது, தங்கத்துல இருந்து ஆபரணம் வருது, பால்ல இருந்து தயிர் வருது, மண்ணுல இருந்து குடம் வருது, வெறும் செங்கல் இருந்து அதுல இருந்து வீடு வருது. நீங்க எது காரணம்னு சொல்லணும், அவைகள்லாம் லோகத்துல எப்படி இருக்கு? ஜடமாகத்தானே இருக்கு. இப்ப காரணம் பிரம்மம்னு உலகமும் ஜட, இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஜடமா இருக்கிறதுனால இதை உண்டு பண்ணின பரமாத்மாவும் ஜடமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருதான். அதனால சத்தியம் பிரம்மான்னு மட்டும் சொன்னா போராதுங்கிறத ஞானம் பிரம்மான்னு சொல்லி அடுத்ததாக சத்தியம் பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லணும். சத்தியம் பிரம்மான்னு சொல்லி பார்த்தார், நல்லா தானே இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னு இந்த சத்தியம் பிரம்மாங்கிற பிரம்மம் ஜடம்னு ஒரு நினைப்பு வந்துருத்தான். அதை போக்கடிக்கிறதுக்காக ஞானம் பிரம்மான்னு சொன்னார்.
ஞானம் பிரம்மான்னு சொன்னா அறிவோட கூடினது. அறிவோட கூடி இருக்குது குடமோ வீடு இதெல்லாம் அறிவோட கூடி இருக்கா இல்ல. ஆகையால் ஒரு சேத்தனம் பிரம்மாங்கிற ஞானம் மட்டும் வந்திருக்க. ஆனா ஞானம் பிரம்மான்னு சொன்ன பிறகு என்ன ஆச்சுன்னா உலகத்துல இருக்கிற ஞானங்கள்லாம் அனித்தியமான ஞானமா இருக்கு. ஒண்ணு ஒரு மாதிரி பறிஞ்சுக்கிறோம், கொஞ்ச நாள் ஆனா மாறி போயிடும். இது ரொம்ப நன்னா இருக்குன்னு முதல்ல நினைச்சோம், அப்புறம் கொஞ்சம் அவ்வளவு நன்னா இல்லைன்னு தோன்றது. இது போர் அடிக்கும்னு நினைச்சோம், இல்ல நன்னா இருக்குன்னு தோன்றது. நீங்க எதை பார்த்தாலும் அது கொஞ்ச நாள் ஆனா மாறுறதா இல்லையா? இப்ப உலகத்துல இருக்கக்கூடியதான ஞானங்கள்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. ஆகிய இது ஒரு முடிவோடு கூடியுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அது வரப்படாது, பிரம்மத்துக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்றதுக்கா அனந்தம் பிரம்மான்னு சொன்னோம். இப்ப பிரம்மம் எப்படி சத்தியத்தோட கூடினது, ஞானத்தோட கூடினது, அனந்தத்தோட கூடினதுன்னு இல்ல. ஆனா என்ன, மாறாதது, ஜடம் இல்லாதது, முடிவற்றது, இந்த மூணும் இருக்கக்கூடியதான ஏதோ ஒரு தத்துவம். இந்த மூணு தர்மங்களும் அதுல இல்ல. அவள இது எதுக்காக சொன்னா, எது மாறாம இருக்கோ அது, எது அழிவில்லாதாக இருக்கோ அது, எதானது எங்கும் இருக்கோ அது, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு அந்த பிரம்மத்தை சொல்லி, அந்த பிரம்மமானது எங்க இருக்கு, இப்ப லட்சணம் சொல்லிவிட்டோம் பிரம்மத்துக்கு, இப்படி இருக்கும் என்னென்னமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த பிரம்மம் எங்கே சார் இருக்க, தேடணுமே, அந்த கண்டுபிடிக்கணுமே. ஏன்னா நீங்க என்ன சொன்னேன், யோவேத நிகிதம் குஹாயாம், யார் அது இருக்குன்னு குகைக்குள்ள இருக்குன்னு அறிகிறார்களோ அப்படி சோஸ்னுதே சர்வான் காமான் சஹா, அவன் எல்லா ஆசைகளும் ஒரே சமயத்துல அனுபவிக்கிறான். இங்கதான் ஆசையா இருக்கு. நமக்கு ஒண்ணு வந்தா இன்னொன்னு வரமாட்டேங்கிறது, எதை பார்த்தாலும் எதை நினைச்சாலும் அது வரமாட்டேங்கிறது, வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு. எல்லா ஆசைகளும் நிறைவேறதுன்னு சொன்னா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு. அப்ப அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எங்க இருக்க உலகத்துல எங்க தேடுறது அத அப்படின்னு வந்தா கவலைப்படாத, அதுக்காக அது இருக்கிற இடம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன், குகைக்குள்ள ஒரு இடவழி இருக்கு, அந்த இடவழியில நீங்க அறியலாம் அப்படின்னு சொல்லிருக்கு. ஓஹோ சுவாமி, குகைன்னு துணையில எங்க ஹிமாலயத்துக்கு போறதா, விந்தி பர்வதத்துக்கு போறதா, எங்க போறதுன்னு? வேண்டாம்ப்பா, வேற எங்கேயும் போக வேண்டாம், உமை இதயத்துக்குள்ளேயே குகை. அது எங்க இருக்கு, டாக்டர்னா தெரியும், நமக்குன்னு எப்படி தெரியும், எப்படி போறது? கவலைப்படாதீங்க, நான் தெரிஞ்சதை வச்சு அதை எப்படி அடைய போறதுன்னு அடையாளம் கொடுக்கணும். இங்க இருந்து அந்த ஊருக்கு எப்படி போறதுன்னா, நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து ஆரம்பிச்சு தானே சொல்லணும். கூகுள் மேப்ல சர்ச் பண்ணணும்னு அதுல இருக்கிற இடம் எது, போக வேண்டிய இடம் எது போட்டா தானே சொல்றது. இப்ப நீங்க இருக்கிற இடம் எது அப்படின்னு சொல்லணுமே, எங்க இருக்க அப்படின்னு சொன்ன நமக்கு தெரிஞ்ச பாகம் சொல்லணும். நமக்கு எது தெரியும்னா இந்த சரீரம் தான் தெரியும். அதான் ஸ்ருதி என்ன சொல்றது, முதல்ல இந்த சரீரத்தபடி. அது சொல்றது காரணம் என்னன்னா, நீ ஊர் ரொம்ப பார்த்துட்டு இருக்க, அங்கே பார்த்தா ஒண்ணும் புரியாது. விவகாரம் என்ன, உலகத்துல இங்கேயும் அங்கேயும் பார்க்காத, முதல்ல உன் சரீரத்துக்குள்ள வா அப்படின்னு எளியில் எங்கேயோ இருக்கிறவன சரீரத்துக்குள்ள கட்டி போட்டுட்டு, இந்த சரீரம் இருக்க இது எப்படி வந்தது, சரீரமும் நம்ம சொல்றோம், இது எப்படி வந்தது, இதுக்கு இந்த சரீரத்துக்கு அன்ன ரச மயம்னு சொன்னார். அந்த பரமாத்மா அவர் என்ன பண்ணினாரா, ஆகாசத்தை உண்டு பண்ணினார். ஆகாசத்தை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் வாயை உண்டு பண்ணினார், நெருப்பை உண்டு பண்ணினார், ஜலத்தை உண்டு பண்ணினார், பூமியை உண்டு பண்ணினார், பஞ்சபூதங்களை உண்டு பண்ணினார். இந்த பூமியை உண்டு பண்ணவரை அப்படியே நிறுத்தல அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், அந்த பூமியில மரங்குடிகளை உண்டு பண்ணினாரா. இங்க பார்க்கணும், பிருத்திவியா ஓஷத்தையா, முதல்ல மரத்தை தான் உண்டு பண்ணினார். முதல்ல விதையை உண்டு பண்ணி அதுல இருந்து மரம் வரட்டும்னு பார்க்கல. ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ருதி என்ன சொல்றது, சில பேர் சொல்ற விதை முன்னாலேயே மரம் முன்னாலேயா, கொட்டை முன்னாலேயே மரம் இப்படின்னு சண்டை போட்டுருப்பான். இவனுக்கு எத்தனை நாள் யோசனை பண்ணினாலும் உங்க லாஜிக்கு எட்டி வராது. அதே போல முட்டை முன்னாலேயே கோழி முன்னாலேயே, சாந்தோக்கிய பண்ண சொல்லியிருக்கு, முதல்ல கோழி தான், வாத்து தான் முன்னால வந்திருக்கு, முட்டை முன்னால. இது நம்ம கவனிக்கிறது இல்லை. உபநிஷத்து வாசிக்கிறதுக்காக என்னமோ ஏதோங்கிறோம், ஆனா உபநிஷத்து கரெக்டா சொல்றது. முதல்ல பிருத்திவியா ஓஷதயா, மரங்கொடிகள் உண்டாச்சு. அந்த மரங்கொடிகள்ல இருந்து அவைகளை என்ன பண்ணித்தான் நாம உண்டா இருக்கோம். நம்ம இனத்தை வளர்த்துக்கணுமா இல்லையா, அதுக்காக என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அவைகளுக்கே வளர்வதற்காக அது தயார் பண்ணி முதல்ல உண்டாச்சு. உண்டான பிறகு என்ன எடுத்து பகவான் பார்த்தார்,
அவைகள் அவைகளுக்கு மட்டுமல்ல, அவைகள் மற்றவர்களுக்கு உபயோகப்படணும். மனுஷனுடைய விவகாரம் எப்படி? நாம் உலகத்துல எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு எப்படி உபயோகப்படுகிறோம் என்று பார்க்கணும். அதான் மனித நெறி. அவன் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். எல்லாரும் எனக்கு என்ன பண்ணினாக்க, இந்த சொசைட்டி எனக்கு என்ன பண்ணிதுன்னு நீங்க கேட்கக்கூடாது. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கணுமா? இந்த மரங்கள்லாம் என்ன பண்ணிட்டு, நாங்கெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கே, ஏதாவது உபயோகப்பட முடியுமா? என்ன பகவான் என்ன பண்ணி அந்த எண்ணமே போறோமாப்பான்னு சந்திரன் சுட்டி பண்ணினார். சூர்யா சந்தமதோ தாத்தா யதா பூர்வம கல்பயது. சூரியனையும் சந்திரனையும் போன கல்பத்துல எப்படி பண்ணினாரோ அதே மாதிரி தயார் பண்ணினார். தயார் பண்ணி அந்த சந்திரனுடைய கிரணங்கள் இந்த மரங்கள் மேல விழுமையானால், அந்த மரங்களுக்கு மேல இருக்கக்கூடியதான அதுல இருக்கக்கூடியதான காய்கறிகளோ அல்லது கீரைகளோ எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கையில அவளுக்கு ஆகாரத்துக்கு தயாராகும். அப்படியே தயார். அதுதான் ரசம்னு பேர். சந்திரனுக்கும் ரசம்னு பேர். அந்த சந்திர கிரணங்கள் என்ன ஆயிடுத்து, அது இந்த மரங்கொடிகள்ல விழுந்ததுமே அது மனுஷனுடைய சரீரத்துக்கு உபயோகப்படுற மாதிரி ஆயிடுது. சூரிய கிரணங்கள் விழுந்தா மரங்கள் நல்லா வளரும். ஆனா சந்திர கிரணங்கள் விழுந்தா அதுல உண்டாகக்கூடியதான பதார்த்தம் மனுஷனுடைய சரீரத்துக்கு ஒற்றா போல தயார் பண்ணினார். இப்ப என்ன சொன்னார், அதான் சந்திரனுக்கு அமிர்தம்னு ஒரு பேர். அப்படி அந்த சந்திரனுடைய கிரணங்கள்னால ஏற்பட்டு அதை நம்ம உட்கொண்டதுமே நம்ம சரீரமானது என்ன வளர ஆரம்பிச்சது, புஷ்டியாக ஆரம்பிச்சது. இப்படி புஷ்டியாக ஆரம்பிச்சு இவாளுக்கு என்ன சொன்னார், இந்த ஸ்தூல சரீரம் அம்மா வயிற்றுல சின்னதா இருந்தது, அது எப்படி என்ன ஆகாரம் சாப்பிட சாப்பிட 6 அடி 6 அடி வளர ஆரம்பிச்சு. ஓஷதேபியோ அன்னம் அன்னாத் புருஷா. மனுஷன் உண்டான மனுஷன் மேஸ்குலைன் தானே, ஸ்திரீகள் இல்லையான்னு கேட்கக்கூடாது. எங்க சம்ஸ்கிருதத்துல எப்படின்னா 2 ஒண்ணுதான். புருஷன் வேற ஸ்திரீ வேறங்கிற வித்தியாசம் இல்ல, உண்டாச்சு. சாதாரணமாக மானிட பிறவி உண்டாச்சு. இப்படி பிறகு உண்ட பிறகு இப்ப நீங்க என்ன, நமக்கு என்ன தெரியும், இந்த ஸ்தூல சரீரம் தெரியும். இது வரைக்கும் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆறுதுங்கிறது அப்புறம். இப்ப முதல்ல என்ன ஆயிடுதுன்னா, நம்ம பிரம்மத்தை தேடிட்டு இருக்கோம், வேற கதைக்கு போகக்கூடாது. மனுஷன் உண்டானாதான் என்னாச்சு, சின்ன வயசுல என்னாச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணான்னா அப்புறம் என்ன, இதெல்லாம் அப்புறம். அது உபனிஷத்தை வராது. ஏன்னா எதை நம்ம எடுத்துட்டோமோ அதுக்காக. இந்த மனுஷன் உண்டானே, இந்த மனுஷன் என்ன பண்ணணும், பிரம்மத்தை தேடணும். ஓஹோ, எங்க இருந்து தேடுறதுன்னு உனக்கு இந்த ஸ்தூல சரீரமுக்கு இதுல பாரு அப்படி. இத ஒரு பட்சியா தயார் பண்ணி இத அன்ன ரசமயா, அன்னமயான்னு சொல்லல, அன்ன ரசமயான்னு சொல்லு. அது அப்படியே ஆச்சாரியா கோஜானே தான் பஞ்ச ரசாதீன திஹாய, அதான் ரசாதீனர் அன்ன ரசமயா. இந்த சரீரம் அன்னத்தினால வளர்ந்தது, வாழ்ந்தது, பிறந்தது, அன்னத்தினால வளர்றது, அன்னத்திலேயே அழியது. நாம எல்லாம் எப்படி பிறந்தோம், அம்மா அப்பா உட்கொண்டதான அன்னத்தினால. இந்த அன்னமானது உட்கொண்டத அது என்ன ஆறுது, நம்ம சரீரத்துக்குள்ள போய் வயசுக்குள்ள அதை நன்னா கடைஞ்சு ஒரு வியானம்னு, வியான சர்வ சரீரகா. நம்ம எல்லாருடைய சரீரத்தும் வியானம்னு ஒரு காத்து இருக்கு, பிராணம்னு ஒரு காத்து, அபானம்னு ஒரு காத்து. விழுங்கினா அபானம் உள்ள இழுத்துக்கிறது. உதாரணம்ங்கிற ஒரு காத்தானத வாயில் வந்தா வெளியில தள்ளுறது. இந்த வியானம்னு ஒரு காத்து இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்றது, நீங்க சொன்ன உட்கொண்டதான பட்சிய போஜ்ய ஜோஷியிலேக்கு பெய்யாத அன்ன விதமான 5 விதமான அன்னங்களையும் நல்லா கடைஞ்சு மறுபடியும் ரத்தத்தோடு சேர்த்து விடுறது. ரத்தத்தோடு சேர்த்து இதை நீங்க சாப்பிட்ட பதார்த்தங்கள்ல எல்லாம் ஜூஸா ரத்தத்தோட போயிடும். உடம்பு முழுக்க சுத்திட்டு இருக்க எந்தெந்த உருப்படிக்கு எவ்வளவு அன்னம் வேணுமோ அது அவ்வளவுதான் எடுத்துக்கிறது. நீங்க கொஞ்சமா அன்னத்தை சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்டாலும் எவ்வளவு வேணுமோ சரீரத்துக்கு அந்தந்த பகுதிக்கு எவ்வளவு வேணுமோ அதுதான் எடுத்துக்கும். நிறைய அன்னம் ஒரு கை மட்டும் எடுத்துட்டு அது மட்டும் பெருசா இன்னொரு கை குட்டையா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? பகவான் எப்படி தயார் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஒவ்வொரு சின்ன விஷயமா அந்த உபனிஷத்து எவ்வளவு கிளியரா நமக்கு சொல்றதுன்னு பார்க்கணும். அது என்ன பண்ணித்தான் அந்த சரீரம் முழுக்க வியாபிக்கும்படி பண்ணிட்டு யாராருக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கும், அதுக்கு மேல அதை எடுத்துக்காது. அப்படி தயார் பண்ணிட்டார். இப்படி இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஸ்தூல சரீரத்துக்கு பார்த்தால இத ஒரு பட்சியா வச்சு இந்த அன்ன ரசமாக சொல்லி இதுக்கு என்ன பண்ணிருக்க, அயம் தட்சிண பட்சா அயம் உத்தர பட்ச. ரெக்க என்ன பட்சின்னா அதுக்கு ரெக்க இருக்குமா இல்லையா? அதுக்கு என்ன, இது வடக்குல இருக்க ரெக்க, இது தெற்குல இருக்க கொடுக்குதான ரெக்க. இந்த தலை இருக்க பார்த்தல இதுதான் அதனுடைய தலை, நம்ம தலை தான் அதனுடைய தலை.
நம்ம கால் பாகம் இருக்கா, இதான் பட்சையினுடைய கால் பாகம், இது பின்புறம், இப்படி எல்லாம் சொல்லி நமக்கு அன்னரசமயம் அப்படின்னு சொல்லி இந்த அன்னத்தை யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு ஒரு பலம் இருக்கு. இதை தெரிஞ்சுட்டா ஒரு பலம். ஞாபகம் வச்சுக்கோ, வேதாந்தத்தை என்னமோ ஏதோ நம்ம கேட்டுக்கிறோம்னு நினைக்கப்படாது. இதை கேட்டா ஒரு புண்ணியம் உண்டு. ஸ்ரீமத் பாகவதம் அது எப்படின்னா, அதை வெறுமன கதை கேட்டுட்டாலே இருந்தாலே மகா புண்ணியமா. நிகம கல்பதரோர் கலிதம் மகாபலம் சுகமுகா அமிர்த திரவ சம்யுதம். சாதாரணமானது இல்ல, வேதங்களுடைய சாரம் அதுக்குள்ள இருக்கா, நமக்கு தெரியாம அதுக்குள்ள. பிபத பாகவதம் ரசமாலயம். நீங்க மறந்து சரீரத்தை மறந்து அதோட ஒன்று போறா போல கேட்கணுமா. ஆலயம், ஆலயம்னா கோவில் அர்த்தம் இல்ல, லயத்த அலையற வரியந்தம். முகரகோ ரசிகா புவி பாவுகா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷன் நிஜமாகவே புண்ணியம் பண்ணி இருக்கா. என்ன பகவானுடைய சரித்திரத்தை கேட்கறது பார்த்தா அப்படின்னு அந்த பாகவத்துக்கு அவ்வளவு சக்தியா சொல்லியிருக்க. அதே மாதிரியே இந்த வேதாந்தம் பாகவதமும் பிரம்மசூத்திரமும் ஒண்ணுதான். பிரம்மசூத்திரங்கள் இருக்க, அதுக்கு வேதாந்த சாஸ்திரம்னு பேரு. அந்த வேதாந்த சாஸ்திரத்துல இருக்கிற அதிகரணங்களை ஒவ்வொரு கதையா பண்ணி வச்சிருக்க பாகவத்துல. நமக்கு இதை பார்த்து சொன்னாதான் அது அங்கெங்க பார்த்தா தெரியும். பாகவத்துல கவனிச்சு பார்க்கணும். முதல்ல அதிகரணம்னு ஜன்மாத்திய அதிகரணம். அது ஆரம்பம் ஜன்மாத்தியன்வயாதி தரதாஸ்வராயே முக்கியந்தி சூரய தேஜோவாதி பிரதாம் யதா வினிமயோ யத்ரோ அமிர்தா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகோகம் சத்யம் பரம் தீமஹி அப்படின்னு ஜன்மாத்தியங்கிற சூத்திரம் அங்கே பண்ணிவிட்டார். அதே போல சமன்வயாதிகரணம் முழுக்க ரெண்டாவது ஸ்கந்தத்துல போட்டிருக்கார். இப்படி ஒவ்வொரு ஸ்கந்தத்திலையும் பார்த்தேன்னா நீங்க அந்தந்த அதிகரணத்துல இருக்கக்கூடியதான ஸ்வரூபங்கள் அப்படியே சொல்லியிருக்க. இதை கதையா சொல்லியிருக்காருங்க, அவ்வளவுதான். ஆனா கதை சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம், அதுல ஈடுபட்டு போறப்ப சாஸ்திரம் மறந்து போயிடும். சாஸ்திரத்தை வாசிச்சு சாஸ்திர கண்ணோட்டோட பார்க்கணும். அதே மாதிரியா இதை என்ன பண்ணிருக்க, இந்த வேதாந்தத்தை நம்ம கேட்டுட்டே இருந்தாலும் புரியறதான். ஏன் புரியணும், எல்லாருக்கும் புரிஞ்சு போயிட்டா அப்படின்னு அது கேட்டாலே ஒரு புண்ணியம் உண்டு. ஏன்னா இந்த சாஸ்திரத்துல சொல்லக்கூடியதான பிரம்மம் இருக்க, இது புரிந்து கொள்வதில்லை, அறிவுக்கு அப்பாற்பட்டது. நம்ம அறிவு சிலகத்தான் அறியும், அதுக்கு அப்பாற்பட்டதான விஷயத்தை அறியாது. நம்ம கண்ணுக்கு ஒரு ஃபீல்ட் ஆஃப் விஷன் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள இருந்தா தான் கண்ணு அறியும், அதுக்கு அப்பாற்பட்டது முடியாது. ஸ்ருதி சொல்றது இது நசந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய நச்சுஷா பஸ்யதி கஷ்ட நைனம். உங்க ஃபீல்ட் அண்ட் விஷனுக்குள்ள பரமாத்மா இல்ல, ஆகையால் தான் நீங்க கண்ணால பார்க்க முடியல. பரமாத்மா ஏன் பார்க்கல, நீங்க உங்க ஃபீல்ட் ஆஃப் விஷனுக்குள்ள அவர் இல்ல, அதனால பார்க்க முடியல. உங்க காதுக்கு சிறிது அளவுல இருந்தா தான் சத்தம் கேட்கும், அதுக்கு அண்ணாண்ட ஏதாவது சத்தம் வந்தா காதுல கேட்குமா, கேட்காது. இந்த பரமாத்மா எங்க இருக்காருன்னா உங்க ஃபீல்ட் ஆஃப் ஆடிஷன் இருக்கே, அதுக்கு தாண்டி இருக்காரு. விவகாரம் முடியல, என்ன பண்றதுன்னு அங்கெங்கே செல்போன்ல வருது பார்த்தீங்களா, நீங்க போட்டேன்னா ஹீஸ் அவுட் ஆஃப் ரீச்னு வரும். அவன் பக்கத்தாத்துலயே இருக்கான், அவன் என்னத்தான் பண்றான்னு தெரியல. ஒரு கால் போட்டா 30 பைசாங்கிறான், ஒரு கால் போட்டா 3 ரூபாங்கிறான். என்ன குறைக்கிறான், என்ன யாருக்கு தெரியும், ஒண்ணு இல்ல. விசித்திரமான பிரபஞ்சம், மாயக்கமான பிரபஞ்சம் அன்னைக்கு அனுபவிக்கலாம் நீங்க. விவகாரம் தெரியல. ஆனா என்னடா போயிட்டே ப்ரீபெய்டுன்னா போஸ்ட் பெய்டுன்னா, போஸ்ட் பெய்டுன்னா அவன் என்னமோ போடுறான், நீங்க கட்டிட்டு வர அவ்வளவு. எல்லாமே சர்வமே மாயக்கமாத்தான் சார் இருக்கு லோகத்துல. நீங்க இங்க பேசினா அங்கே போய் கேட்கறது, எப்படி கேட்கறது, ஒரு கனெக்ஷன்ல ஒரு மண்ணுமில்ல எப்படிடா கேட்கறதுன்னு, அதான் மாயன்னா. இதெல்லாம் நம்ம தயாரா இருக்கோம். நம்ம வேதாந்தம் சொன்ன மட்டும் நோங்குறோம். என்ன பண்றது, ஏன்னா முன்னாலேயே நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம் இது நமக்கு அறியாது அப்படின்னு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இதை அறிஞ்சாதான் மோட்சம். அது எப்படி அறியறது, ஏன் அறிய முடியல அப்படின்னு பார்த்தேன்னா, அது நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. இட் இஸ் பியாண்ட் லாஜிக். நாம எல்லாவற்றையும் நம்ம புத்தியினால அறிய பார்க்கிறோம், அது புத்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கு, அவ்வளவுதான். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஒண்ணும் வேண்டாம், கண்ணை கொட்டிட்டே இருக்கல, அதுக்கு ஏதாவது எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கணும். அது எப்படி சார் ஒரு எஃபர்ட்டும் இல்லாம நடக்கிறதுன்னு, அது கொட்டாம இருந்து பாருங்கன்னு. சாதாரணமா தான் நடக்கக்கூடியதான விஷயம் தானே, சின்ன விஷயமாகத்தானே இருக்கு. ஆனா ஏன் நடக்கல, அதான் விவகாரம்.
லோகத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம சரீரத்துக்குள்ள அத்தனை தயார் பண்ணியிருக்கார் பகவான். ஹார்ட்ல ஆபரேஷன் காலில் வீழ்ச்சி எடுக்கிறான், என்னடா விவகாரம், அங்கே ஒரு நரம்பு எக்ஸ்ட்ரா இருக்குன்ட்டான். அது பகவான் ஏதோ கார் டயர் தான் ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இருக்கேளுங்கிறல, அதே போல அதை வச்சு அவருக்கு தெரியுமா ஏன் சுவாமி அங்க வச்சுட்டு இருக்கேன்னு? அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இருக்காரு, பேக்கப் வச்சுட்டு இருக்காருன்னு. பகவான் எவ்வளவு பண்ணியிருக்காரு பாருங்க உங்க சரீரத்துக்குள்ள நீங்க சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்டதான இந்த அன்னத்தினால பிறக்கிறான், அன்னத்தினால்தான் வளர்றான், கடைசியில அன்னம் ஆயிடுறான். எதுக்கு? நெருப்புக்கு அன்னம் ஆறான், பூமியில புதைச்சு வச்ச பூமியில இருக்கிற புழுகளுக்கெல்லாம் அன்னம் ஆயிடுறான். சோ அன்னாத்யேவகல் விமான பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாதானி ஜீவந்தி அன்னம் பிரயந்தியவிதம் விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேஹி. இதே இவருக்கு தான் அடுத்த வள்ளியில இதை பத்தி சொல்றது. இப்படி இந்த ஒரு என்க்ளோஷர் நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்தூல சரீரம் இருக்க, இது ஒண்ணா. ஓஹோ, இத பார்த்ததுமே உலகமெல்லாம் பரமாத்மா இல்ல, இதுதான் பரமாத்மா ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல சொல்றது, இந்த பழைய நாள்ல கல்யாணம் ஆகிற சமயத்துல இந்த பெண்ணுக்கு அவ பாவம் 10 வயசு இருக்கும், 8-10 வயசு தான் இருக்கும் பாவம். அந்த பொண்ணுக்கு அருந்ததி காமிக்கணும் வாத்தியார், அன்னைக்கு பாக்கணுமா. இப்ப அருந்ததின்னு வேற ஏதோ யாரையோ பார்ப்போம், அப்ப அருந்ததின்னு யாரும் ஆகாசத்துல ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பார்க்கணும்னு சொல்றது எதற்கா? எப்பவுமே நல்ல வாழை பார்த்தோமே ஆனால் நமக்கு ஒரு நல்ல குணங்கள் வரும், நமக்கு ஒரு எய்மை யாரோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அதே போல அந்த பொண்ணுக்கு சொல்ற, இந்த அருந்ததிங்கிறதாய ரொம்ப தபஸ்வி, இவ்வளவு மகா தபஸ்வினி. அப்படி இருக்கக்கூடிய அவளை நம்ம பார்த்தோமே ஆனால் நமக்கு க்ஷேமம் ஏற்படும்னு அருந்ததியை காமிப்பார். இந்த அருந்ததியை காமிக்கிறது அவ்வளவு சுலபமான பதார்த்தம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப இருக்கிறது ரொம்ப சின்ன ஸ்டார் எட்டி இருக்க. அதுக்காக என்ன பண்ணுவார், ராத்திரி ஒரு 7-7:30 மணிக்கு நட்சத்திரங்கள்லாம் வந்த பிறகு அந்த பொண்ணை அழைச்சுன்னு போய் வாத்தியார் அங்கே பாருன்னு சப்தரிஷி மண்டலத்தை காமிப்பார். 7 ரிஷிகள் இருக்கா கூடியதான 7 மண்டலங்கள். அதுல 4 கட்டல் கால் மாதிரி 4 இருக்கும். ஒரு கால கீழே ஒரு 3 நட்சத்திரங்கள் டிக் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த 7வது 6வது நட்சத்திரத்துக்கு கீழே முதல்ல இதை பாரும்பர், சந்திரனை பாரும்பர், சந்திரன் பார்த்தா சந்திரனுக்கு வடக்க இது பால இருக்கு பாரும்பர், தெரிஞ்சதுன்னு சொல்ல பிறகு அதுக்குள்ள கீழே கத்தி மாதிரி இருக்கு பாருமான்னு தெரிகிறதுங்கிற அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த ஒரு நட்சத்திரம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்னது ஒட்டிட்டு நிறுமனு இருக்கு பாருங்க, இவ்வளவு காமிக்கணும். நீங்க அருந்ததி நட்சத்திரத்தை காமிக்கணும், சந்திரன் ஏன் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் சப்தர்ஷி மண்டலம் ஏன் காமிக்கிறேன், அதுக்குள்ள இருக்க அதையும் இல்லைன்னு இன்னொன்னு காமிக்கிறேன் எதுக்கு அப்படின்னா, இதுதான் ஸ்தூலாருந்ததி நியாயம்னு பேர். அப்படின்னா ரொம்ப ஸ்தூலமான ஒரு பொருளை காமிக்கிறது, ரொம்ப சூட்சமான பொருளை காமிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், வெவ்வேறு பொருளை காமிச்சு அதப்புறம் சொல்லிவிட்டு அதுக்கு கிட்ட கொண்டு போக. அதே விதமாக தான் அந்த அருந்ததியை காமிக்கிறதுக்காக எப்படி சொன்னாலோ அதே போலயே என்ன பண்ணிட்டு ஊர்ல இருக்கக்கூடியதான அங்கேயும் இங்கேயும் தேடாதையும் முதல்ல உங்க சரீரத்துக்கு வாங்கோ. உனக்கு சரீரமே பிரம்மமோ? இல்ல இதுவும் பிரம்மம் இல்லையே, இன்னொன்னு தள்ள போறேன். இந்த அருந்ததியை பார்த்தோமே, அது என்ன அம்மிய மிதிச்சு அருந்ததியை பார்த்தா தான் கல்யாணம்னு சொல்லலாம். இந்த அருந்ததியை பார்க்கறதுக்கு எதற்காக, அம்மிய மிதிக்கிறது எதற்காக இப்படி சொன்னதானே இந்த கிளாஸ்ல வந்தா தானே தெரியும். இப்ப எல்லாம் அதுல ஒண்ணும் கிடையாது, சினிமாக்கு வீடியோ காரனுக்கு தான் தெரியும். அவன் என்ன சொல்றான், அம்மா இந்த கல் மேல ஏறுங்கிறான், ஏன்டா நான் போட்டோ எடுக்கணும், இல்லைன்னா நாளைக்கு காசு வராது எனக்கு விவகாரம் முழுக்க. வாத்தியாரு கூட அவசரத்துல சரி விடுன்ற விவகாரம் முழுக்க என்ன கல்யாண சத்திரத்துல எங்க கல்வி தேடுறதுன்னா, அப்ப அமிய மிதிக்கணும்னு அமிய கொண்டு வந்து அங்கே வைக்கணும். அதுக்கப்புறம் ஏக மிஷய விஷ்ணுத்வார்னே தோர்வே ஓர்ஜே தேடி வயாய சத்வாரி மாயோபவாய அப்படின்னு ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி அந்த பொண்ணுடைய காலை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு அடியா எடுத்துன்னு வந்து அந்த 7வது அடிக்கு கரெக்டா அந்த கால மேல வரணும். அந்த கல்லு மேல அந்த பொண்ணு எழுந்து நிக்கணும். நின்ன பிறகு இவர் மந்திரத்தை சொல்வார், அஸ்மே வஸ்திரா பவா. அம்மா இந்த கல் எப்படி நகராம இருக்கோ அதே போல நீயும் இந்த உன் மனசை தளர விடாம இருக்கணும். வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், அந்த கஷ்டங்கள் வந்தாலும் இது இப்படித்தானான தளரப்படாது, சௌக்கியமா இருப்பா, பகவான் காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பி இருக்கணுங்கிறதுக்காக அந்த கல்லு மேல நில்லுன்னு சொன்ன. இது முதல்ல இந்த அந்த பொண்ணுக்கு உபதேசம். 8 வயசுல கல்யாணம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் நீ 92 வயசு வாழணும். லைஃப்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கப்படாது. இன்பங்களும் வரும், துன்பங்களும் வரும்.
அது துன்பங்கள் வரும் பொழுது நம்ம தான் காப்பாத்தி பத்திரமா நல்ல வழியில இருந்து நகரப்படாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லுவா. பிறகு அருந்ததியை காமிப்பா. இந்த அருந்ததியை காமிக்கிறதுக்கு எப்பொழுதுமே நல்ல வழியில இருந்து நகரப்படாதுங்கிறதுக்கு ஒரு நிதர்சனம். ராமனுடைய கல்யாணம் நடந்தது. முதல்ல என்ன பண்ணிட்டு ராமனுக்கும் சீதைக்கு தான் கல்யாணம் பிக்ஸ் ஆச்சு. ஜனக்கர் என்ன பண்ணினார், அந்த வில்லை உடைச்சவாளுக்கு பொண்ணை கொடுக்கறான்னார். வில்லை யாராலையும் உடைக்க முடியல. வரிசையா விஸ்வாமித்திரருக்கு இது முன்னாலேயே பிளான் பண்ணி வச்சிருக்க. இவர் அதுக்காக தான் அழைச்சுன்னு வந்திருக்கார். இவர் யஜ்ய சம்ரட்சணத்துக்காக இல்ல. ஏன் தெரியுமோ, யஜ்ய சம்ரட்சணம் அவரால் முடியும், உம்முன்னு போயிடுவா. அவருக்குலாம் அவ்வளவு தபசக்தி இருக்க. இருந்தாலும் அவளை 2 பேரையும் ஒன்னா சேர்க்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னு இவ அழைச்சுன்னு போறதுக்காக வந்திருக்கார். அழைச்சுன்னு போனார். கடைசியில என்ன வச்சிருந்தார், அங்கே யஜ்யத்துக்காக போனவர் யஜ்யம் ஆனந்தமே கொண்டு வந்து விட்டுற வேண்டியது தானே. என்ன அங்கிருந்து அங்கே போறோம்னார். இவ 2 பேரும் அழைச்சுன்னு அங்கே போறார். விஜயபட்டினத்துக்கு போறார். போனதுமே ரொம்ப ஆனந்தமா நடக்கிறது. எல்லாரும் ஜனக்க விஸ்வாமித்திரர் தான் மகா சந்தோஷம் அவருக்கு. ஆஹா வாங்கோ வாங்கோன்னு சொன்னார். ஆனா இந்த 2 பசங்களையும் பாக்கிறாராம். பார்த்ததுமே இந்த பொண்ணை பெற்றவருடைய மனசை சொல்றாரு வால்மீகி. இமோ குமாரோ பத்ரந்தே சக்கரதுல்ய பராக்கிரமோ. பொண்ணை பெற்றவளுக்கு ரோட்ல எந்த பையன் பார்த்தாலும் நம்ம பொண்ணுக்கு கரெக்டா இருக்குமா, மேட்சா இருக்குமா, ஈடா இருக்கா, என்ன இதேதான் இருக்குமா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் என்னன்னா பாரமா அந்த பொண்ணு இருந்தாலும் என்னடா நல்ல இடத்துல கல்யாணம், சொன்ன பேச்சு கேட்கிற ஆத்துக்காரர் வரணும். இப்படித்தான் எல்லாருக்கும் நடக்கிறதுன்னு இருந்தாலும் விவகாரம். இந்த விவகாரம் எல்லோருக்கும் மனசுல இருக்குமா. அத சொல்ற குமாரோ பத்ரந்தே. ஆஹா, இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா இருக்காள, சீதா தேவிக்கு சரியான ஜோடியா இருக்குமே யாராவது அப்படின்னு நினைச்சிருந்த. விஷ்ணு துல்லிய பராக்கிரமோ. பார்க்கறதுக்கே விஷ்ணு மாதிரி, மகாவிஷ்ணு பராக்கிரமம் மாதிரி அவருடைய பராக்கிரமம் பார்த்தாலே தெரிகிறது அப்படின்னு நினைச்சது. யாரு என்ன என்ன கேட்கிற எல்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரா, ஆஸ்தானத்துக்கு வந்திருக்க. வந்ததுமே என்ன பண்ற தெரியுமா, இது போல ஒரு நிபந்தனை வச்சிருக்கேன். இந்த வில்ல யாரு இடத்த முறிக்கிறாளோ, எடுத்து அது சந்தானம் பண்றாளோ, 50 குறிக்கிறாளோ அவளுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன் இப்படின்னு பேசிட்டு இருக்கேன். லக்ஷ்மணன் அங்க இருந்து பார்த்து என்ன பண்ணினாரு, நான் என்ன எடுக்கணுமாங்கிற. விஸ்வாமித்திரா என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா அவசரங்கிறார். நடந்த அவராலையும் உடைக்க முடியும். இருந்தாலும் ராமன் ஒண்ணுமே சொல்லலையா. என்ன பண்ண இருக்க. அதான் ஒவ்வொருத்தரையோ கொஞ்சம் ரஜோகுண ஜாஸ்தியா இருந்தா முதல்ல நான் பண்றேன், தப்பு இல்ல. ஒவ்வொருத்தருடைய சுபாவம். ரொம்ப சத்துவகுண மூர்த்தியா ராமன் இருக்க. மகா இவர் பார்த்த இந்த பாத்தியா விஷ்ணுன்னு பார்த்தேன்னு தொடலாமாங்கிறாராம். ஏன்னா அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்க. என்னன்னு இவர் எப்படி சொல்றாரோ அப்படி நடந்து கொள்ள அதை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்க ராமன். ஒரு சமயம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தாருன்னா அப்பா சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை இருக்கு. அவர் பின்தொடர்ந்து போனார். அப்பனா விஸ்வாமித்திரருக்கு பின்னாலதான் போயிட்டு இருக்காரு. விஸ்வாமித்திரர் பாக்குறாராம், நான் ராமனை பார்க்கணும், ராமனுடைய அழகா அனுபவிக்கணும்னு வந்திருக்கேன். பின்னாலேயே ஒரு முன்னால் போங்க, போக மாட்டேங்கிறார். அலக்கலல்ல லாடகனும் ஆறாண்முனி எட்டு பொங்கேனா. அந்த தலையில இருந்து முடியல, நெத்தி மேல 2 முடி விழறான். அது காத்துக்கு இப்படி அப்படியே ஆடுறதான். அது ஆடுறத பார்த்து பார்த்து சந்தோஷம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ராமன் பின்னாலேயே முன்னால பாக்குறவர் பின்னால பார்த்து நடந்தா எப்படி இருக்கும். விஸ்வாமித்திரன் அந்த பிராக்டிஸும் இல்ல, ராமனை பார்க்கணும்னு நினைக்கிறாராம். எவ்வளவு விவகாரம் பார்த்தேடா. இப்படி ஆச்சு. கல்யாணம் இது ராமன் எடுத்தார், வளர்த்து விட்டார். கல்யாணம் பிக்ஸ் ஆகிறதுக்காக கொண்டு வந்தார். சீதாதேவி மாலை எடுத்து போடணும்னு பாக்குறாராம். ராமன் சொல்றாராம், எங்க அப்பாவுக்கு சொல்லிட்டு தான் பண்ணணுங்கிறார். இது எங்க சீதாதேவி அங்கே போய் ஆசிரமத்துல போய் சொல்ல போறார், அனுசூய கிட்ட போய் சொல்ல போறார். யாராவது பொண்ணை நான் உன்னை வரிக்கிறேன்னு மாலை போடுறேன்னு வந்தா நோன் நின்னாரு இவர் தான். எல்லாத்துக்காரையும் இப்படிதான் விவகாரம் ஒழுக்க. விவகாரம் என்னடா ஆச்சு, விவகாரம் அப்படி. கடைசியா கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுது. யாருன்னு அவாத்து வாத்தியார் சதானந்தர். யாரு அந்த பொண்ணாத்து வாத்தியார் சதானந்தர், பையனாத்து வாத்தியார் வசிஷ்டர். நடக்கிறதா இப்ப இங்க என்ன பண்ணணும்னு, பொண்ணாத்து வாத்தியாருக்கு எது வரைக்கும் வேலைன்னு இந்த தாலி கட்டுற வரைக்கும் ஜீலகரம் வச்சு கன்னியாதானம் வச்சு கொடுத்தாச்சு. எம் சீதா மமத்து தான் சொன்னதுமே அதுக்கப்புறம் அவர் சம்பாதம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பார் விவகாரம் முழுக்க. மீதி 3 நாள் வேலை இந்த பையனாத்துக்கு வாத்தியாருக்கு. சேஷஹோம பரியந்தான் இவர் தான். கல்யாணம் ஆற வரைக்கும் தான் அவருடைய விவகாரம். இவர் என்ன பண்ணார், இந்த வசிஷ்டர் எல்லாம் ஆச்சு அடுத்து. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். என்ன சொன்னார்,
மேல நீய பார்த்துக்கொண்டு எப்படி இருக்கும். இவருக்கு சம்பாவனை ஜாஸ்தி, அவருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் இவ்வளவு வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கான மேல்தான் நீ கவனிச்சுக்கோங்கிற. வசித்ததை எதிர்த்து பேச முடியுமோ? ஒண்ணும் பேச முடியாது. அவருக்கு புரியலையா. என்னதான் இருந்தாலும் அனாதி காலமா ஒரு வாத்தியார்னா இது வரைக்கும் பண்றது இந்த மந்திரங்கள் இவா சொல்றது, அந்த மந்திரங்கள் அவா சொல்றது அப்படின்னு இருக்கு. வருது இப்படி சொல்றாரு. நேரம் சரி, பெரியவர் சொன்னதை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணிருந்தாரு, இவா 2 பேரும் பண்ணிட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் ஆச்சு. இப்ப என்ன செய்யறாரு, அருந்ததி தரிசனம். அப்போ அவ வெளியில அடிச்சுட்டு போறாரா? இல்ல அருந்ததி இங்கதான் பக்கத்துல இருக்க. அருந்ததி ஆகாரத்துக்கு போவானு இங்கதான் பக்கத்துல இருக்காரு. சரி, நேரம் அழைச்சுன்னு போனார். அருந்ததிக்கு அம்மா நமஸ்காரம் பண்ணு சீதாதேவிய நமஸ்காரம் பண்ணினேன். அப்புறம் எல்லாம் சொல்லி சொல்றான், பதிவிரதா மகாபாகா, உலகத்துக்குள்ளேயே ரொம்ப பதிவிரதா சிரேஷ்டவள், சேர்த்து நமஸ்காரம் பண்ண அவளுடைய சுமங்கலி ரியம்பதூரி மாம் சமேத பஸ்யதா அப்படின்னு அந்த அம்மா உன்னை பார்த்தாலே க்ஷேமம் இருப்பேன் அப்படின்னு சுமங்கலுக்காக பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா அவ பார்க்கணும். அவளுடைய கண் பார்வைக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. கண் திருஷ்டிங்கிறது பார்த்தல, கண் திருஷ்டிங்கிறது நீங்க வச்சுடுது. வேதம் என்ன சொல்றது, கண் பார்வைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கா. நல்லது கொடுக்கிற மதிப்பு தான் இருக்கு. எங்கேயுமே கண்ணுக்கு கெடுதல் கொடுக்கக்கூடியதான விவகாரம் இல்ல, வேதத்துல சொல்லல. ஆனா நம்ம எல்லாம் அவன் கண்ணு பட்டதோ இல்லையோ அப்படிங்கிறான். அந்த கெடுக்கக்கூடியதுல கண்ணுக்கு சொல்லல வேதங்கள்ல. விவகாரம் என்னடா, இப்படி பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நமஸ்காரம் பண்ண. நமஸ்காரம் பண்ணி நான் சீதாதேவி அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணின வெளியில வரலாம். 2 பேரும் வந்ததுமே என்ன ஆச்சுன்னு அந்த கூப்பிட்டு சதானந்தர நீங்க போயிட்டு வாங்க. என்ன எங்க ஆத்துக்காரியை பத்தி நானே பேச முடியுமா? வாரம் முழுக்க இங்கிதம் நன்னா இருக்காது. அதுக்காக பதிவிரதா மகாபாகா நான் சொன்னா நன்னா இருக்காது. அதுக்காக தான் உன்னை சொல்ல விட்டேன். இது நன்னா இருக்கேன் நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போயிட்டாரு. ஏன் சொல்ல வந்தேன்னு, சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் இந்த அருந்ததியை பாக்குறா போல அருந்ததி தர்சனம்னு சொல்றது. அது போல ஸ்தூல அருந்ததி நியாயம் மாதிரி வேற எங்கேயும் பார்க்காதேங்கிறதுக்காக நம்மளை பார்க்க சொல்லி. எங்க? உங்க சரீரத்துல. இந்த சரீரத்துக்குள்ள சரீரமே ஆத்மா நினைக்காதீங்க, சரீரத்துக்குள்ள பிராணம் இருக்கு. அந்த பிராணமானது எப்படி இருக்கு? பிராணம் காத்துதானே, பெலூனுக்குள்ள காத்து இருக்கா போல நம்ம சரீரத்துக்குள்ள காத்து இருக்கு அப்படின்னு. அதுக்குள்ள அந்யோந்தராத்மா பிராணமயா, சரீரத்துக்குள்ள காத்து இருக்குன்னு எப்படி சார் தெரிகிறது? ஏதோ லங்ஸ்ல காத்து இருக்கு, மீதி சமயத்துல எங்கெல்லாம் காத்து இருக்குன்னு எப்படி தெரியும்? நாம எல்லாம் வேதம். கவலைப்படாத, நீ துருத்தி பையோ பெலூனையோ நீ பிரஸ் பண்ணினா எப்படி இருக்க, உள்ள போறதோ இல்ல வராது. அதுபோல எங்கேயும் உள்ள போற தொட்டு பாருங்கிறது ஒழுக்க. ஒழுக்க காத்துத்தான் இருக்க. அந்த பிராணமய கோஷம் எப்படி இருக்கிற உங்க கிராஸ் பாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. ஏன்னா பெலூனுக்குள்ள காத்து விட்டா காத்து ஒரு இடத்துல ஜாஸ்தி ஒரு இடத்துல கம்மியா இருக்க, ஒரே மாதிரி தானே இருக்க. அதே மாதிரிதான் இது. அந்த பிராணமய கோஷம் இருக்க அப்படின்னு சொல்லி சத்திய பிராணையே வச்சுற அபானோ அப்படின்னு சொல்லி 5 காத்துகளும் ஒண்ணு இந்த பக்கம் ஒவ்வொன்னு இந்த கை அந்த கை அப்படி எல்லாம் சொல்லி அந்த ரெக்க அந்த ரெக்கைன்னு சொல்லி இப்படி சொல்லியாச்சு. இந்த பிராணமயத்தை யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் நிறைய நாள் தீர்க்க ஜீவனம் இருக்கான். ஒவ்வொன்றுக்கு பலம் உண்டுன்னு இந்த பிராணமயமே ஆத்மாவா? இல்ல அதற்குள்ள மனோமயம் இருக்கு. இந்த பிராணமானது நமக்கு என்ன பண்றது? உட்கார்ந்தா எழுந்துக்கோங்கிறது, கையை நீட்டுங்கிறது, கையை வடக்குங்கள், நீங்க என்னென்ன வேலை செஞ்சாலும் அத்தான வேலைக்கு அந்த பிராணம் தான் ஹெல்ப் பண்றது. அந்த பிராணம் சின்ன வயசுல ரொம்ப பலமா இருக்க, வயசாக கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. உட்கார்ந்து எழுதுக்க முடியல, தலை இப்படி திரும்ப முடியல, முதுகு வலிக்கிறதுங்கிற என்ன விவகாரம்னா அந்த பிராணமானது எல்லா இடத்துக்கும் போகல. இந்த வாதம் கபம் பித்தம்னு 3. இந்த வாதம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, அந்த வாதம் தான் ரொம்ப பத்திரமா இருக்கணும். அந்த வாசம் கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அங்கெங்கே புடிச்சுக்கிறது விவகாரம். அந்த வாத பிரகோபத்தினால்தான் நமக்கு ஏற்படுறது வெள்ளம். அதனால நம்ம சரீரம் சௌக்கியமா லூபிரிகேஷன் நல்லா இருக்கணும்னு சன்னோ மித்ரசம் வருணா சன்னோ பவத்பத்யமா சன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதி சன்னோ விஷ்ணுருக்ரம நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ. ஏ வாயோ, உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். ஸ்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி, அந்த பிரம்மத்தை நான் பார்த்தேனோ இல்லையோ, இப்ப நீர் தான் எனக்கு பிரம்மம். என்ன நீர் ஒழுங்கா இருந்தாத்தா நான் வேதங்கள்லாம் கேட்டு பிரம்மத்தை பார்க்க முடியும். ஸ்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி, நான் இதை பொய் சொல்லல, நிருதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி அவஸ்வம்மாம், என்ன காப்பாத்துங்க. அவ வக்தாரம் என்ன இல்ல என்ன சொல்றாரு சொல்ற வாத்தியாரையும் காப்பாத்துங்க.
அவரும் கஷ்டப்பட்டாருன்னா வேலைக்கு எப்படி சொல்றார். ஸ்ருதி எவ்வளவு சிம்பிளா சொல்றது பார்த்தீங்களா? அப்படி அந்த பிராணன் இருக்க, அந்த பிராணனை ஆத்மான்னு சொல்லி, அந்த பிராணம் தான் அந்த ஆத்மாவோ. அதையும் தாண்டி போங்க, மனோமய கோஷம்னு இருக்கு, சரீரம் முழுக்க இருக்க. மனசு எங்க இருக்குன்னு எங்க தொட்டாலும் தெரியுது. நான்ங்கிற உணர்ச்சி எங்கேயும் இருக்க இல்லையா? நீங்க உட்கார்ந்து இருக்க உங்க பேத்தி, பொன் வயசு பேத்தி விசிறி எடுத்து பின்னால ஆ அப்படின்னு எழுது முதுகுல. நீங்க அதை பார்க்காமலேயே கண்டுபிடிக்கிறோட இல்லையோ? ஏது இப்படி எழுதுறது யாரு? ஆத்துக்காரர் எழுதுவார். யார் எழுதுவார்? பேத்தி தான் வந்து எழுதுறது. அப்ப அது இன்னது எழுதுறது, இதனால எழுதுறதுன்னு பார்க்காமலே நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு அந்த மனசு வேலை செய்யறதா இல்லையா? கண்ணால பார்க்கல, ஆனா இன்னாருதான் எழுதுறா, இதனால எழுதுறா அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிக்கிறீல, அது மனசு. அது எங்க இருக்கு? நீங்க பாராத இடங்கள்லயும் இருக்கு. உங்க முதுக நீங்க இது வரைக்கும் ஜன்மால பார்த்ததுல பார்க்க முடியாது. கண்ணாடியில இருக்க பார்க்கலாம், வேற பார்க்க முடியாது. ஆனா பார்க்காத இடத்துலயும் மனசு வேலை செய்யறதா இல்லையா? அப்ப இந்த மனசு எங்க சார் இருக்க? சரீரம் முழுக்க. தஸ்ய யஜுரே வசிரஹ ருத்தக்ஷிண பட்சஹ சாமோத்தர பட்சஹ சொல்றது. இந்த மனோமய கோஷம் நமக்குள்ள இருக்கக்கூடியதான மனசுங்கிற ஒரு சரீரம் இருக்க, மானசிக சரீரம். அதுக்கு எஜுர்வேதம் தான் அதுக்கு தலை. ருக்வேதம் ஒரு ரெக்க, சாமவேதம் ஒரு ரெக்க, அதர்வ வேதமான அதனுடைய முதுகு அப்படின்னு வரிசையா சொல்லி, இந்த மனசுன்னு ஒண்ணு சொன்னேன்னா அதான் ஃபைனல் நினைக்காதீங்க, அது ஆத்மா இல்ல, அதையும் தாண்டணும். ஏன்னா மனசுல நம்ம என்ன பண்றோம்? இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அது அப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமா, இப்படியே சந்தேகத்திலேயே வாழ்நாள் முழுக்க போறது. ஒவ்வொருத்தரும் சொன்ன சார் இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, அது நல்லது, இது நல்லது, தானம் பண்ணுங்க, அது பண்ணுங்க சொல்றது. ஆக்சுவலா செயல்படுறோமா? சில பேரால் தான் செயல்பட முடியாது, இது பேரும் பண்ண முடியல. இப்ப விவகாரம் என்னென்ன, இது நம்ம ஒரு நாளைக்கு ஏதோ ஒண்ணு ஆரம்பிப்போம் முதல்ல அப்படின்னு எண்ணிக்க ஆரம்பிக்கிறடா, அதான் விஞ்ஞான கோஷம். என்ன எந்த ஒரு டெசிஷனும் அந்த டெசிஷன் எடுக்காம இதுவா அதுவான்னு நினைச்சுட்டு இருக்கிறதுக்காக மனோமய கோஷமா. ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டேன்னா அது விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி தனுதே பிச்சா. இந்த விஞ்ஞானமய கோஷம் நமக்குள்ளதான் இது இருக்கு. அன்னமய கோஷத்துக்குள்ள பிராணமய கோஷம், பிராணமயத்துக்குள்ள மனோமய கோஷம், அந்த மனோமய கோஷத்துக்குள்ள விஞ்ஞானமய கோஷம். அதுக்குள்ள என்ன சார் இருக்கு? அதுக்குள்ள ஆனந்தமய கோஷம். அது எங்கே? தூங்குறப்பதான் நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் மறந்து தூங்கினோம். காலம் எழுத அவாடா நான் தூங்கினேங்க. இது அது எங்கே தூங்கினேன்? சரீரத்தை தான் தூங்குறோம். வேற எங்கேயாவது போறோமா? சரீரத்தை தான் தூங்குறோம். ஆனா சரீரத்தை மறந்து தூங்குறோம். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான பொருளை நம்ம ஈஷிச்சுக்காம இருந்தா நம்ம சௌக்கியமா இருப்போம். அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதுவே அது இது எனது எனது எனது, இது இப்படி ஆகப்படாது அப்படி ஆகப்படாது அப்படின்னு நினைச்சுட்டு கஷ்டப்படுறான் பார்த்தேடா, அவன் நிஜமா சௌக்கியமா இல்லை. 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ஒரு கார் வாங்கினான். அதுல உட்கார்ந்து அவன் போறப்ப பாக்கணுமே, அந்த காருக்கு ஒரு கீரலும் விழப்படாது, எதையும் மதப்படாது, யாரும் வரப்படாது. அவனுக்கு படுற பாட வருது. ஒரு தடவை ஏதாவது ஆச்சுன்னா ஷெட்டுக்கு போயிட்டு வந்ததுன்னு என்னடா ஆச்சுன்னு 30,000 40,000 என்ன பண்ணுவான். ஆனா அந்த டிரைவர் அவன் பாட்டுக்கு அவன் ஆனந்தமா போயிட்டு இருக்கான். உங்களை உட்காரச்சுன்னா நீங்க ஆனந்தமா உட்காந்து போயிட்டு இருக்க. அது என்ன? இது எனதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்ல, ஏதோ சௌக்கியமா இருக்கு. எனதுங்கிற எண்ணம் உள்ளவன் கஷ்டப்படுறான். என்ன யோசனை பண்ணி பார்க்கலாம். புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்க வீட்டுக்கு அவன் ஏதோ டிவியில சொல்றானே அந்த பெயிண்ட் இந்த பெயிண்ட்னு, அவன் வந்தான் விவகாரம். யாரு? பொன் வயசு பேத்தி மாங்கோட்டை எடுத்துட்டு அதை உடைச்சு அதுக்குள்ள இருக்க மறுபடினால எழுதி வச்சிருக்க. அது எந்த பெயிண்ட் அடிச்சாலும் மறுபடியும் போற முழுக்க. என்னடா விவகாரம் அப்படி? அதுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு இப்படி விவகாரம் முழுக்க. யார் வந்தாலும் என்னென்ன தலை குனிஞ்சு இருக்கோம். என்ன வை முடியுமா? மாப்பிள்ள அங்க இருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தையும் நீங்க பேச முடியாது. இப்படி எந்த பொருளா இருக்கட்டும் அதுல நான் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அதனால ஒரு துன்பம் தான். அது இல்லாத நிலை ஆனந்தமய கோஷம். அதனாலதான் ஆனந்தம்னு சொன்னேன். இப்படி முடித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஸ்தூல சரீரமும் சொப்னத்தை பார்க்கும் பொழுது பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷமும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆனந்தமய கோஷம் அபிமானம் பண்ணிட்டு அதுக்குள்ள அந்த ஆனந்தமய கோஷத்துக்குள்ள பிரம்ம புச்சம் பிரதேஷா, அதுக்குள்ள அதுக்கு புச்சமாக இருக்கு. புச்சமான வாலா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. எப்படி இந்த வாலானது பட்சிக்கு ஈக்குவபிரியமா இருக்கிறதுக்கு வசதியோ, அது ஒரு நீங்க பார்த்திருக்கலாம். அந்த எலக்ட்ரிக் வயர் மேல போறது, அதுல போய் காக்கா உட்கார்ந்து இருக்கு.
அது 2 காலம் மட்டும்தான் வச்சுட்டு இருக்கு. அது எப்படி சார் கீழே சறுக்கி விழாம உட்கார்ந்துட்டு இருக்க? அதுக்கு யோசனை பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன முன்பாகமும் பின்பாகமும் அதனுடைய ரெக்கை கரெக்டா இருக்கும், அது அப்படியே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உலகம் முழுக்க அது அந்த நிலையில அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த பிரம்மம். இந்த பிரம்மம் தான் சப்போர்ட் ஆஃப் எவ்ரிதிங்னு சொல்றதுக்காக பிரம்மபுச்சம். பிரதிஷ்டா பிரதிஷ்டா காரணம். உலகம் எல்லாம் நிக்கிறதுன்னு சொன்ன டேபிள் எங்க இருக்க? பூமியில இருக்க. பில்டிங்ல இருக்க. பில்டிங் எங்க இருக்க? பூமியில இருக்கு. அந்த பூமி எப்படி எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கோ அப்படி உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தத்துக்கும் காரணம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மத்தை எங்க யோகே தனிகிதம் குஹாயாம்னு சொன்னல. அந்த குகை எங்க? இதான் பஞ்ச கோஷங்கள். அன்னமய கோஷம் ஒண்ணு. அன்னமய கோஷம்னு சொல்றது இல்ல, அன்ன ரசமய கோஷம். அன்ன ரசத்தினால ஏற்பட்ட கோஷம். ரச கோஷம் ஒண்ணு, 2வது பிராணமய கோஷம், 3வது மனோமய கோஷம், 4வது விஞ்ஞானமய கோஷம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷத்துக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார். அவர்தான் சர்வாந்தரமா இருக்க, எல்லாத்துக்கும் உள்ள இருக்க. எல்லாத்துக்கும் உள்ள இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒழிக்கிறார். கை ஏதாவது நடந்தா வலிச்ச டக்குன்னு தெரியுத, கால ஏதாவது குத்தினா தெரியுத. கங்கையில போனா குளிர் கால வச்சா உடம்பு முழுக்க நடுங்கிறதுன்னா என்ன சார்? கால் வச்ச இடத்துல தான் உங்களுக்கு குளிர் இருக்கணும், உடம்பு முழுக்க நடுங்கிறது. அதே போல சந்தனத்தை மார்ல தர வேண்டாம், உடம்பு முழுக்க சில்லுன்னு இருக்கு. எங்க தர வேண்டாம் அங்கேதானே சில்லு இருக்கும். சர்வாங்கீண சைத்தியோபலப்தே சாஸ்திரம் சொல்றோம். அது என்ன தெரியறதுன்னு, மனசு எங்க கால முள்ளு குத்தி இருக்கோ அங்க மட்டும் இல்ல உடம்பு முழுக்க தெரியறது. எங்க எது நடந்தாலும் தெரிகிறது. ஆகையால் விவகாரம் என்ன? எல்லா இடத்துலயும் மனசு இருக்கு. இல்லைன்னா மனசு இருக்கிற இடத்துல தான் வலி இருக்குமே தவிர இன்னொரு இடத்துல இருக்காது. எல்லாம் தெரியறதுனால என்ன தெரியுது? மனசு முழுக்க வியாபிச்சிருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் அந்த தைத்தரியோபனிஷத்துல இருக்கு. தைத்தரியம் ஏதோ எக்ஸ்பிரஸ் வாசிக்கிறப்ப வாசிக்கூடாது, நிதானமா பதம் பதமா ரசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்டதான சர்வாந்தரமான ஒரு பிரம்மம், அதை நீங்க இப்படி அறிங்க, குருமுகமா அறிங்க. இப்படி அறிஞ்சு இதை அனலைஸ் பண்ணி இந்த ஸ்தூல சரீரம் பிரம்மம் இல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பிராணம் பிரம்மம் இல்ல. ஏன்னா பிராணம் ஆடிண்டே இருக்கும் இல்லையோ, அது பிரம்மம் ஆகுமா? மனசு எதை விட வேகம், சந்தியாவந்தன வேகம் மனோவேகம்னா தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. மனசு சந்தியாவந்தனம் நிதானமா பண்ணணும். ஆனா காலமே ஒரு 15 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 15 நிமிஷம், என்ன சாராச்சு அந்த நிதானமா எவ்வளவு பண்றாலோ அவ்வளவு நல்லது. சந்தியாவந்தனத்துல அந்த காயத்ரி மந்திரம் இருக்க பார்த்தீங்களா, அது எதுக்குன்னு நீங்க எல்லாத்துக்கும் உங்க மனச ஷார்பன் ஆக்கிறது. இன்ஜினியரிங் வச்சா நானே வச்சுப்பேன், டிராயிங் வச்சா நானே போடுவேன், சங்கீதம் வச்சா நானே வரும். அப்ப என்ன பண்றது? உங்க மைண்ட் இருக்க பிரெயின் அது அது எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்களோ அப்படி வேலை செய்யும். ஆனா அந்த பிரெயினை ஷார்பன் பண்றது காயத்ரி மந்திரம். ஆகையால் காயத்ரி மந்திரம் வாய்ச்சவங்க சயின்ஸ்ல தான் முன்னுக்கு வருவான்னு சொல்லாதீங்க. அவன் எந்த துறையில போனாலும் அது ஞாபகம் வச்சுக்கணும். துறையானது இம்பார்ட்டன்ட் இல்ல, உங்களுடைய எஃபர்ட் தான். எந்த எஃபர்ட் நீங்க எது பண்ணினாலும் அந்த வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு சகாயப்படக்கூடியது அந்த தத்துவம். அது மாதிரி இந்த மனசு மகாவேகமா போறது, அது ஆத்மாவாகமா விஜயானம்னு சொல்றோமே, இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு விஜயானம் யஜ்யம் தருது. எந்தெந்த செயலை நாம பண்ணினோமே, ஏன்னா இந்த செயலால வரக்கூடியதான பலம் எல்லாம் அனித்தியம். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எந்த செயல் பண்ணினாலும் அதனால வரக்கூடியதான காசு அனித்தியமாகத்தானே இருக்க, பலம் அனித்தியமாகத்தானே இருக்க. நிச்சயமா பார்க்க முடியுமா உங்களால? முடியல. ஆனந்தம்னு ஆனந்தம் வந்தா போல எவர் எலூட்ஸ்னா எல்லோருக்கும் பாருங்க ஆனந்தம் வருதுன்னு நினைக்கிறோம், கடைசியில் தப்பன் போயிட்டு. அதற்கும் பின்னால ஒண்ணு இருக்கு, சர்வாந்தரமான ஒரு தத்துவம் இருக்கு. அதனாலதான் எல்லோரும் ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோம், ஆனந்தத்துக்கு எதிர்பார்க்கிறோம். எப்பொழுது உங்களுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்குமோ வேற எங்கேயும் போக வேண்டாம், உங்க இதயத்துக்குள்ளேயே அதை பார்த்தேன்னா கிருத கிருத்தியோகம் இந்த ஜென்மால செய்ய வேண்டியது ஆச்சு. அப்படின்னு எந்த ஒரு பரமாத்மா சொல்றாரோ, சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே கோஷானேதான் பஞ்சரதாதீனதிஹாய கோஷானேதான். இந்த 5 கோஷங்கள் எது இப்ப சொன்னேன், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னரசமயாதீன் அதிகாய தாண்டி பிரம்மாஸ்மி ஸ்வாத்மனி நித்திய நானே அந்த பரமாத்மா இருக்கிறேன், அந்த பரமாத்மாவாக இருக்கிறேன் என்று ஸ்வாத்மனி நித்திய
விசித்திய திருஷிஸ்தா தனக்குள்ள நின்று உள்ளூர ஒரு ஜோதிஷ் இருக்கான். அந்த ஜோதிஷத்தான் குஹாயாம் நீட்டம்னு சொன்னேன். ஸ்வப்பிரகாசமான ஒரு ஜோதிஷ், இன்னொன்னால ஒழிக்கப்படாமலேயே எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டிருக்கக்கூடியதான ஜோதிஷ். உங்க மனசுல வெட்கம் இருக்கு, தைரியம் இருக்கு, பயம் இருக்கு, துன்பம் இருக்கு, எல்லாவற்றையும் அறிகிறாரோ இல்லையோ அவர் நமக்கே தெரியாது. இந்த காரியத்தை உங்களால பண்ண முடியாது, என்னமோ டவுட்டா இருக்கு சார். அது எப்படி டவுட் வரும்? இத்தனை நாளா நான் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப முடியுமான்னு டவுட்டுங்கிற விவகாரம் முழுக்க. என்ன வயசானதுனால ஒரு கவலை அவ்வளவு இல்ல. இதை விட 3 மணிக்கு பண்ணுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தானே பண்ண முடியும். ஆனா என்னென்ன பண்ண முடியுமான்னு டவுட்டா இருக்குங்கிற. ஏன்னா வயசாச்சு, யங் பிளட் இல்லைங்கிறான். யங் பிளட்டா இருக்கிறவன் என்னடா பண்றான்னு, அவன் பண்ண முடியுமா முடியாது வரும் உள்ள கலப்பை இறங்கிட்டான். என்னடையா முன்னும் என்ன யோஜனை பண்ணி பண்ண வேண்டாமா? அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. விவகாரம் முழுக்க என்னென்ன விவகாரம் என்னென்ன எல்லாமும் எனக்கு இருக்கு நாம பாக்குறோமோ இல்லையா? யார் காத்த பார்த்தா? இவர்கள் எல்லாம் ஒழிக்கிறவர், மனதையும் ஒழிக்கிறவர், மனத்துல இருக்கக்கூடியதான எண்ணங்களை ஒழிக்கிறவர் ஒரு பரமாத்மா இருக்கார். அவர் தான் திருஷிஸ்தா பித்ராதிஷ்டோ வேத பிருகுர்யம் ஜனுயஜுரந்தே பித்ரா ஆதிஷ்டா. அப்பா அவனால பிருகுர் வைவாருணே வருணம் பிதரமுபதாரா. பிருகுவானவர் வருணுடைய குழந்தை. அப்பா கிட்ட போய் கேட்கிறார், அது இவகோ பிரம்மேதே. அப்பா பிரம்மத்தை சொல்லிக் கொடுங்க சொல்லணுமோ இல்லையா? அன்னம் பிராணம் மனோவாசமிதே அவர் சொன்னார். என்ன கேட்கிற நீ? உங்ககிட்டதான் பொருள் இருக்கு, அதை பார்த்து யோசனை பண்ண வேண்டியது, கண்டுபிடிக்க வேண்டியது. இதை பார்க்கணும். எந்த ஒரு செயலையும் நீங்களே கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சுட்டால் அதுல ஒரு ஆனந்தம் வேறு. நம்மளே பண்றதுன்னு இல்ல, அது இன்னொருத்தர் யாரோ பண்ணி கொடுக்கறதுன்னு இல்ல. ஒரு காரியத்தை நீங்களே பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும். என்னால பண்ண முடியும், எந்த சமயத்திலும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கலாம். அது எல்லோருக்கும் வரணும். அதுக்காக சாஸ்வதமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி பண்றது. அதனால என்ன பண்ணினா தானே சொல்லலையாம், அன்னம் பிராணம் மனோவாசமிதே. உங்ககிட்ட இவெல்லாம் இருக்க, இதே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்க, இதை வச்சுட்டு நீங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அவன் போய் ஒரு மூலையில உட்காரான். என்னடா இது ரொம்ப இருக்கு, நான் ஒன்ன கேட்டா இந்த அப்பா இப்படி சொல்றாரு, என்ன பண்றது, எப்படி பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறது, பிரம்மம் கருப்பா இருக்குமா வெளுப்பா இருக்குமா எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணி நானா அப்புறம் பார்த்தேன். ஓஹோ, உலகங்கள்லாம் உண்டு பண்றது பிரம்மம்னு இதுக்கு முன்னால சொல்லியிருக்க. எதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தி அவிதம் விசந்தி தத் விஜிக்ஞாதஸ்வ தத் பிரம்மா. உலகம் எல்லாம் எதுல இருந்து பறக்கிறதோ, எதனால வாழறதோ, எங்க அழியறதோ, இதான் ஃபார்முலா. இதை வச்சு கண்டுபிடிங்க. நல்லா இருக்க, எதுல இருந்து வளர்றதோ பறக்கிறதோ, எங்க எதனால வளர்றதோ, எங்க லயிக்கிறதோ அது பிரம்மம்னு எங்க போவான் இந்த பையன்? யோஜனை பண்ணி பார்த்தாராம். டக்குன்னு ஞாபகம் வந்து, அம்மா அப்பா அன்னத்தை சாப்பிட்டா தானே குழந்தை பிறக்கிறது. சோ அன்னத்தினால பிறக்கிறது, அன்னம் சாப்பிட்டே வளருது. பிறக்கிறப்ப அழுதுட்டே பிறக்கிறது சார். ஏன்டா பசி பசி, இந்த பசி டெய்லி காலமே பசி, மத்தியானம் பசி, ராத்திரி பசி. காலமே டிஃபன் பசி, மத்தியானம் ஆகாரம் பசி, ராத்திரி லஞ்சு பசி. இப்படித்தான் இந்த பசி விடவே இல்லை இவனுக்கு. கடைசியில வாய் திறந்த பிராணம் விட்டான்டா, பசின்னு பிராணம் விட்டான். கடைசி வரைக்கும் இந்த பசி விடுறது பத்தியா பசிதாகம். அதனால அன்னத்தினால்தான் வாழறான், அன்னமா ஆயிடுறான். ஆகியா அன்னம் பிரம்மன் அப்பா இட்ட போன வரணம் புனரம் பிதரமுபதார. போய் பார்த்தேன், நான் கண்டுபிடிச்சுட்டேனே, நான் என்னன்னு அண்ணன் தான் பிரம்மம் பார்த்தேன். சாப்பாடுறாமனா இருக்கேடாப்பா. அன்னமானது ஒரு நாள் அந்த அன்னத்தை மறந்து ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு மறந்து போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் தைக்கிறதா கெட்டு போறதோ இல்லையோ, பிரம்மம் சாஸ்வதமாச்சு, கெடாத அனுபொருளாச்சு. அது எப்படி பிராணமா பிரம்மமா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணு. ஆமான்னு போயிட்டாச்சு. மறுபடியும் போய் தபஸ் பண்ணினா அப்புறம் கண்டுபிடிச்சோம். ஓஹோ, பிராணம் பிரம்மான்னு. என்ன பிராணம்? அம்மா அப்பா உயிரோட இருந்தாதான் குழந்தை பிறக்கும். அந்த பிராணம் இருக்கிற பரியந்தம் தான் குழந்தை வாழும். கடைசியில என்ன போச்சுன்னா பிராணம் போச்சுன்னா. என்ன சுவாமினர், என்ன போச்சுன்னா ஆத்மா போச்சுன்னு சொல்லல, பிராணம் போச்சுங்கிறான். சோ பிராணனால பிறக்கிறது, பிராணனால வாழறது, பிராணம் தான் போயிடுது. ஓஹோ, பிராணம் தான் பிரம்மன். வேகமா ஓடி பண்ண அப்பா கிட்ட, என்ன கண்டுபிடிச்சேன்னு. எதை கண்டுபிடிச்சேன்னு? பிராணம் தான் பிரம்மம். ஏன்னா நீங்க சொன்னதை தானே, எதனால பிறக்கிறது, எதனால வாழறது, எங்க அழிகிறது, கரெக்டா ஃபிட் ஆயிடுது ஃபார்முலா இல்ல அப்படின்னா. அப்பா சொன்னாராம், அடையப்பா பிரம்மம் கூட்டஸ்தம் அசையாதுன்னு, பிராணம் அசையாது வர உங்க கதி என்னன்னா, முன்ன
இன்னும் மூச்சு காத்த உள்ளையும் பிள்ளையும் வந்துட்டே இருக்கணும். அப்ப கொஞ்சம் நின்று போச்சுன்னா அது ஆகாதே, அது எப்படி பிரம்மமாகும்? இந்த ஆஸ்பெக்ட் நான் கவனிக்கல சார். மறுபடியும் போனான், தபஸ் பண்ணினான். அம்மா அப்பாவுக்கு உயிரோட இருந்தா மட்டும் போறாது, அவருக்கு குழந்தை உற்பத்தி பண்ணணும்னு எண்ணம் இருந்தா தான் முடியும். சோ மனசுல அந்த அபிப்பிராயம் இருந்தாதான் குழந்தை உண்டாகும். நாம் வாழற காலம் ஏசி ஜீவந்தமானந்தம் நரம் வருஷதாதபி, எவ்வளவு கவலை வந்தாலும் நாளைக்கு நல்ல காலம் வராதோ என்ன நினைப்புலதான் வாழலாம் சார், மனசுனால்தான் வாழலாம். என்னைக்கு இந்த நினைப்பு போயிடுறதோ அன்னைக்கு டெத். இந்த கடைசி காலத்துல கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட பாருங்க, உடம்புல தைரியம் இருக்கிற பரியந்த அவ வாழ்ந்துட்டே இருக்கா. எந்த க்ஷணத்துல போயிடுதோ அந்த தைரியம், இது மேல லாபம் இல்ல, லூசிங் பேட்டில்னா அடுத்த க்ஷணம் போயிடுது. சோ விவகாரம் என்ன, இந்த பிராணம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன பகவான் காப்பாத்துவார், நான் ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். சோ மனசுதான் பிரம்மம். நானும் இப்ப சொன்னே, பிராணனை விட மனசு வேகமா ஓடுறது. பிராணனையாவது காத்த கண்ட்ரோல் பண்ணலாம். பிராணாயாமம் பண்ற மகான்கள்லாம் இருக்கா, உள்ள காத்த இழுத்து வச்சுட்டாலே. ஏன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிராண விடாம காத்த விடாம பிராணாயாமம் பண்றவா இருக்க. மனசை ஜெயிக்க முடியுமா? மனசுலோதி மன்மமுலனும் அது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. மனசை அடக்கணும்னு நினைக்கிறதே தவிர உங்களை தபாய்ச்சுட்டு மனசை வெளியில போடுறது. அதனால மனசு வேகமா போறது, மனசு எப்படி பிரம்மமா இருக்க முடியும்? மறுபடியும் போனா மறுபடியும் விஞ்ஞானம் பிரம்மான்னா அதையும் அப்பா சொல்லிட்ட. மனசு விஞ்ஞானம் ஒண்ணுதானே. இந்த விசாரினர் விசாரிச்சா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், ஆனந்தம் தான் பிரம்மம். ஏன்னா பிறக்கிற காசு அம்மா அப்பா ஆனந்தமா இருந்த குழந்தைய பெற்றா, நாம ஆனந்தத்தை தேடிட்டே இருக்கோம், வரல இன்னும். விவகாரம் அது காலமுறையில இதை பண்ணினா ஆனந்தம் வருமா, அதை பண்ணினா ஆனந்தம். மனுஷனுடைய வாழ்நாள் முழுக்க ஆனந்தத்தை தேடிட்டு தான் இருக்கேன். அப்படிப்பட்டதான ஆனந்தம் அவனுக்கு கிடைக்கல. கடையில சோர்ந்து ராத்திரி படுத்துட்டான். காலமுறையிலிருந்து பார்ப்போம்னா அவட நிம்மதியை தூங்கினேன்னு தெரியுது. மறுபடியும் வெளியில ஆனந்தத்தை தேடுறான். சார் இந்நேரம் அனுபவிச்சிருக்கிய ஆனந்தமா தூங்கினேன்னு வேற சொல்றிய, சொன்ன நீ எங்கடான? அதான் சார் புத்தி கிட்டத்தனம். மறுபடியும் ஆனந்தத்தை தேடுறேன். இப்படியே 100 வருஷமா ஆயிடுச்சு, கண்டுபிடிக்க முடியலையே. சோ விவகாரம் என்ன, இந்த ஆனந்தம் தான் பிரம்மம். ஆனந்தத்துக்காகத்தான் வாழற. கடைசியில என்ன ஆச்சுன்னு அந்த நிலையை அடைஞ்சு முக்தி அடையலாம். ஆகையா ஆனந்தம் தான் பிரம்மம். இப்ப போனார் அப்பா இட்டார் போகலன்னா, ஏன் சுவாமினர்? பசிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நேற்று ராத்திரி சாப்பிட்ட அன்னமானது ஜீரணமாச்சுன்னு அர்த்தம். ஜீரணமாகலன்னு பசிக்குமா? இப்ப விவகாரம் என்னடாச்சுன்னு, இந்த ஆனந்தம் அந்த நிலையிலேயே சமாதியிலேயே நின்று விட்டேன். இனிமேல் எனக்கு வேண்டியது இல்லை. சிலதுக்கெல்லாம் ப்ரூஃப் வேண்டாம். அது ஆச்சா இதாச்சான்னு சொன்னா நமக்கு சௌக்கியமா இருக்கும்பொழுது போவோமே. ஒண்ணுமே இல்லாத டாக்டர்கிட்ட எனக்கு ஏதாவது உடம்பு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவில்ல டாக்டர்கிட்ட. போன டாக்டர் சந்தோஷப்பட ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு டிக் அடிச்சுட்டு கொடுத்துருவார், டெஸ்ட் பண்ணிடுவான்னு. நான் போகலடா. விவகாரம் ஏன் போகல? நமக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லை, சௌக்கியமா ஆனந்தமா இருக்கும். அந்த தைரியம் இருக்கிறவன் போறதில்லை. அதே போலயே ஆத்மானுபவத்தை நான் அனுபவிக்கக்கூடியதான நான் அந்த பிரம்மமா இருக்கேன். ஆயால் அப்படிப்பட்டதான் அந்த பிரம்மத்தை வணங்குகிறேன். சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே ஹோஜானே தான் பஞ்சரசாதீன திஹாய பிரம்மாஸ்மீதி ஸ்வாத்மனி நிச்சித்ய திருசித்தா பித்ராதிஷ்டோ வேதா. அறிந்தானே பிருகுஹு எம் யஜுரந்தே. யஜுரந்தேன யஜுர்வேதத்தில், அந்தம்னா வேதாந்தம், யஜுர்வேதாந்தம். யஜுரந்தே தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமேடே. அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அந்தந்த உபனிஷத்து சாரம் முழுக்க ஒவ்வொரு ஸ்லோகத்துல சொல்லிருக்க. இப்படி இருக்கக்கூடிய ஸ்லோகத்துல இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் ஆச்சு. இதுக்கு மேல் பாகம் ஏனாவிஷ்டோயத்திட்டு சக்தியாங்கிறது இதை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.